90s கிட்ஸுக்கு ஒரு முக்கியமான செய்தி இதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தமிழ் ராக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டோட அட்மின் இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா தங்களால ஒரு தியேட்டர்ல போய் அந்த டிக்கெட் விலையை கொடுத்து படத்தை பார்க்க முடியாத நபர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா அவங்களையும் எல்லா படத்தையும் பார்க்க வச்ச ஒரு வெப்சைட் தான் தமிழ் ராக்கர். என்னடா அது, அவங்களே ஒரு திருட்டு பேலுக, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். அவங்க பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லலாம், நியாயப்படுத்தவும் இல்லை. ஆனா இது 90s கிட்ஸுக்கு மட்டுமே தெரியும். தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது ஒரு நார்மலான வெப்சைட் மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன். அன்னைக்கு தேதிக்கு 120 இருந்து 150 ரூபா வரை டிக்கெட் இருக்கும். ஆனா 150 ரூபான்றது பெரிய காசு. எங்களால போய் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுலயும் பெரிய ஹீரோ படம்னா முத நாள் பாத்தீங்கன்னா 500-600 ரூபா போட்டுருவாங்க. ஆனா அரசாங்கம் சொல்லி இருந்தது 120 ரூபாய்க்கு மேல டிக்கெட் வைக்க கூடாதுன்னு. ஆனா அங்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, யாரும் அதை கேட்க ஆள். அப்படி இருக்கிறப்ப தமிழ் ராக்கர்ஸ் எங்களுக்கு அப்போ ஒரு வர மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் நான் சொல்றேன், இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, இவங்களால பலம் அடைஞ்சவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தலைவன் எப்படி பிடிபட்டு இருக்காப்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ராயன் படத்தை ஷூட் பண்ணும்போது கேரளால திருவனந்தபுரத்துல ஏரியல் தியேட்டர்ல பிடிபட்டு இருக்காப்ல. சட்டப்படி இது உண்மையிலே சட்டவிரோதமான செயல். அடுத்தவனோட உழைப்புல மண்ணள்ளி போடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த டிக்கெட் ரேட்டையும் மானாவரியா வச்சு மக்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறாதீங்க.